அன்பான தாய்நாட்டு மக்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பெண்களுக்கான மேன்மை நிலை மரியாதை கொடுக்கும் வகையில் இந்த காணொளி பெண்ணின் மகத்துவம், தாய்மையின் மகத்துவம் அதை பற்றி சொல்லக்கூடிய கருத்தாக இந்த வீடியோவில் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன். தாய், ஒரு பெண் சுகம் கொடுக்கவெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க மனைவின்னு சொல்கிறோம். அதையே அந்த பெண்ணு சுமையை தாங்கக்கூடியவெல்லாம் இருக்கா தாயின்னு வடிவமாக நம்ம அவங்கள பார்க்குறோம். பெண்ணின் பல்வேறு பரிணாமங்கள் இருக்குது, அது சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதிசக்தியின் உருவம் பல நிலைகளில் இருக்குது. ஆதி உயிர் கொடுத்தாலும் சக்தி தான் அதை தாங்கி ஒரு உருவம் கொடுத்து இந்த பூமியில் தாங்கிட்டு அந்த உயிர் பல்வேறு கர்மாக்கள் அமைஞ்சிருந்தாலும் அதை கருணை உள்ளத்தோட இந்த பூமின்ற கருவில் தாங்கிக்கிட்டு எல்லா மக்களும், அதாவது கெட்ட கர்மா நல்ல கர்மா செய்த மக்கள் யாராக இருந்தாலும் அந்த பூமி தாய் தாங்கி கருணையோட அந்த ஒவ்வொரு குழந்தையும் அது வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் கடமையும் பெற்றிருக்கு. இந்த பெண்ணு எதுக்காக இந்த உலகம், இந்த நாடு தந்தை நாடுன்னு சொல்லலை, தாய் நாடு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் பெண்ணின் மகத்துவம், பெண்ணின் பெருமை, பெண்ணின் பல நிலைகளில் அவங்க புகழ்ச்சியை சொல்ல முடியாத அளவுக்கு மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மகா சக்தி அது. நம்ம ஏன் பெண்களை தெய்வமாக அந்த காலத்திலலாம் அவ்வளோ ஒரு உன்னதமான மதிப்பு மரியாதை கொடுத்து கலாச்சாரத்துலேயும் எல்லா விஷயத்திலையும் முதன்மையாக அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாய்மை என்ற ஒரு பெரிய மாபெரும் ஒரு சுமையை சுமக்கிறனால தான் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு இடத்த இந்த திருநாடு தமிழ்நாடு கொடுத்துருக்கு. ஏன் சக்திக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு கருணை உள்ளம். இன்னைக்கு காலகட்ட கலாச்சார விஷயங்களில் சிலது மாறுபட்டு இருந்தாலும், ஆனால் சுமக்கக்கூடிய ஒரு இயற்கையின் இறை சக்திக்கு ஒரு நீதியும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை உரிமையை வச்சிருக்குன்னா அது தாய் குலத்துக்கு மட்டும்தான். தாய் குலம் இல்லைன்னா எந்த உயிருக்கும் இங்கே இடமே கிடையாது. எவ்வளோ பெரிய உயிரின் வீரியம் பெற்றிருந்தாலும் உடல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியே அன்னை தாய் தான். அந்த தாய் இல்லைன்னா உருவம் கிடையாது, உருவம் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை. அதனால் இந்த மகத்துவத்தை உணர்ந்து, இந்த மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு, தாயின் மேன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் மதிப்பு மரியாதை கொடுத்து வணங்கணும்னு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன்.